இங்கே பாருங்கள், ஒருத்தங்க நின்றுட்டுருக்காங்க, இன்னொருத்தங்க என் பின்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஹாய், ஹலோ. நாங்களும் பேட்டு மாதிரி தொங்கிட்டுருக்கோம். மேலே பேட்டு பாருங்கள். துபாய் கிரீன் பிளானட் போயிருந்தோம். அங்கே எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். நேற்று வரைக்கும் இங்கிருந்தேன், இன்றென்னை காணவில்லை. வெயில் இல்லை, மழை இல்லை, பார்த்தேனே வானவில்லை. என் நெஞ்சோடு ரசித்தேன் கொல்லாமல் கொள்கின்ற அழகை. உள்ளே என்ட்ரானது ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. இங்கே பார்க்குற பேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. 3D கலர்ஸ் மாதிரி இருக்குது ஒவ்வொரு பேர்டும். உயிரில் ஓர் வண்ணம் குழைத்து வரைந்தேன் அவளை. இங்கே அடல்ட்ஸுக்கு 175 AED, கிட்ஸுக்கு 150 AED சார்ஜ் பண்ணுறாங்க. பேர்ட்ஸ் அனிமல்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணோன்னா அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த டிக்கெட் எடுக்கலை. இங்கே இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்க்கலாம். துபாய்ஸ் ஃபர்ஸ்ட் அனகோண்டாவும் இங்கே தான் இருக்குது. காதல் மட்டும் புரிவதில்லை, காற்றா நெருப்பா தெரிவதில்லை. காதல் தந்த மூச்சை நிலை நான் கண்கள் திறந்தும் தெளியவில்லை. கிரியேச்சர்ஸ் ஆஃப் த நைட் அப்படின்னு இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா துபாய்ஸ் ஃபர்ஸ்ட் அனகோண்டாஸ்ன்னு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதோட தலை எங்கே இருக்குது, டைல் எங்கே இருக்குன்னா பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. 175 AEDக்கு இது வேர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு பியூட்டிஃபுல்லான டேவாக இருந்துச்சு.